வணக்கம். இன்னைக்கு 9/6/2026 மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேங்க. இன்னைக்கு நம்ம ஏரியாவில் சடோனுங்கிறனால இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னால் வர முடியல. ஆனால் காலையில் ஒரு 8:30 அந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்ணி வச்சுருந்தேன். இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட் எந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இது கூட ஜாயின் பண்ணி விட்றேன். சின்ன வீடியோ தான், பாருங்கள். பார்த்துட்டு நம்ம காலையிலேயே என்ன ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ், எந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே புட்டாகி ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் காலையிலேயே அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுக்கான என்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த காரணங்கள் இருக்கும், அதனால வந்து மார்க்கெட் இன்னைக்கு புட்டாகி ப்ளஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது கூட அந்த வீடியோ ஜாயின் பண்ணி போட்டுடுறேன், பாருங்க. அப்புறம் ரெகுலராக நம்ம லைவ் வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், எனக்கும் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ கேஸ். ஜாயின் பண்ணி போட்டுறேன், பார்த்துருங்க. வணக்கம். இன்னைக்கு 9/6/2026 காலையில் 8:50 இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மைனஸ் சைடு தான் வந்துட்டு இருக்காங்க. நமக்கு மைனஸ் சைடு தான் வந்துட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலா நமக்கு மைனஸ் சைடு தான் நல்லா வந்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து எடுத்துட்டீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட மைனஸ் வந்துருச்சு டோட்டலா. இதுல இடையில பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து வந்தாங்க. இப்ப இதுல என்ன ஆகும் அப்படின்னுச்சுன்னா, இங்கிருந்து நல்ல மார்க்கெட் இறங்கிருச்சு, இங்கிருந்து நிறைய நம்ம புக் பண்ணி வச்சிட்டோம்னா மார்க்கெட் மேல ஆகும்போது நம்ம இது பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. இப்போ மார்க்கெட் மேல போனால எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்படியே இறங்கிருச்சு, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இங்க வந்து என்னன்னா பூரா என்ட்ரி எடுக்க ஆரம்பிப்பாங்க. எடுக்கும்போது என்னன்னா மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், மேல மூவ்மெண்டம் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னுச்சுன்னா, இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னுச்சுன்னா, இன்னைக்கு நல்ல கீழே இருக்கு அப்படிங்கறனால எல்லாரும் நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்க ஆரம்பிச்சாலும் மூவ்மெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல மிச்ச மீதி இருக்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாங்க அப்படின்னுச்சுன்னா திருப்பி கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப யார் ஃபர்ஸ்ட் முந்த போறாங்கன்னு தெரியல. ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் கீழே போயிட்டு இன்னும் கீழே ஃபால் ஆகுது அப்படின்னுச்சுன்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கினாங்கன்னா மார்க்கெட் திருப்பி மேல வர வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு அப்போ வந்து ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்து பிளஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சின்ன டவுன்ஃபால் வந்துட்டு அதுக்கப்புறம் பிளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல டவுன்ஃபால் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் இந்த இடத்துல வாங்கி வச்சிடலாம், விலை கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கினாங்கன்னா மேல போக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு இயல்பா மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயம். இதுல வந்து நமக்கு இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கூட்டிட்டு போவாங்க இன்ஸ்டியூட். அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது ஓவராலா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள என்ன நடக்க 9ஆம் தேதி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு டோட்டலா கீழே வந்திருக்காங்க, மைனஸ் சைடு வந்திருக்காங்க. அப்போ வந்து ப்ராஃபிட் நிறைய புக் பண்ணனால மைனஸ் சைடு வந்திருக்காங்க. அதே மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிறைய பேர் வந்து வாங்கி வைக்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கலாம். மார்க்கெட் மேல போயிட்டு நல்லா திருப்பி மேல ஏறுதுன்னு பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆகும், வச்சிருக்கிறவங்க பூராமே ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னா திருப்பி கீழே இறங்கி இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னுச்சுன்னா, மிச்ச மீதி இருக்கிறவங்க எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ண போறாங்க, கீழே இறங்க போகுது. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா வாங்க போறாங்க, மார்க்கெட் மேலே ஏற போகுது. சரிங்களா, பார்ப்போம். இந்த சின்ன வீடியோ போட்டு வச்சிருக்கேன், ஓவராலா சொன்னதை போட்டிருக்கேன், பதிவு பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் முடியட்டும், என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இது கூட ஜாயின் பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ கைஸ்.